75,000. அவள் எண்ணி முடித்தாள். எல்லாம் 500 ரூபாய் நோட்டுகள். திருப்தியா 8 தங்கராசு கொஞ்சம் கேலி கொஞ்சம் வருத்தம் நிறைந்த குரலில் கேட்டார். மோகன், உங்களுக்கும் பிள்ளைதான். கலையரசி நச்சென்று பதில் கொடுத்தாள். காலேஜ் போற பையன் 6 மாசமா ஐபோன் கேட்கிறான். புது வருஷம் வேற நாளைக்கு பிறக்குது, வாங்கித்தர. இதை விட நல்ல நேரம் இருக்க முடியுமா சொல்லுங்க? சரி சரி, சாயந்தரம் அவனோட கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம். கலை சட்டென்று கனிவுடன், கல்யாணமாகி 23 வருஷத்துல தடவையா குடும்பத்துக்காக உங்க வெத்து கௌரவத்தை தள்ளி வச்சிருக்கீங்க. வெத்து கௌரவமா? கசப்புடன் முணுமுணுத்தபடி நகர்ந்தார். தங்கராசு மாதம் 30,000 சம்பளம் வாங்கும் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள். தொழில் மீதும் தன் மீதும் அபார பெருமை கொண்டவர். நேர்மைக்கு மதிப்பு இல்லை என்பதை உணராத ஒரு ஜென்மம் லஞ்சம் வாங்கியதே இல்லை. நண்பர்களே, இது உங்கள் விஜே கிரியேஷன்ஸ். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க. தொடர்ந்து கதைக்குள் போகலாம். கலை, மோகன் இருவரிடமும் அவர் பலமுறை அதை பற்றி பீற்றிக் கொண்டிருக்கிறார். யோவ் தங்கராஜு, ஏன்யா இப்படி இருக்க? ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா கூட ஆக்கிவிட மாட்டேங்கிறையே என்று குறைந்தது. 5 இன்ஸ்பெக்டர்கள் நொந்து போயிருக்கிறார்கள். சில மாதங்களாக இந்த நிலைமை மாறியிருந்தது. அப்பா, எனக்கு ஐபோன் வேணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க என்று இந்த வருடம் காலேஜ் சேர்ந்திருந்த மோகன் ஆரம்பித்த போது அவனுக்கு முழு ஆதரவு தந்தவள் அம்மா கலையரசி. ஏங்க, ஒவ்வொருத்தரும் காலேஜ் போற மகனுக்கு என்னென்னவோ வாங்கித் தராங்க. மோகன் நமக்கு ஒரே பையன், படிப்புலையும் கெட்டி, கண்டிப்பா ஐபோன் வாங்கி கொடுக்கணும். கலை, உனக்கு தெரியும் நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு. உங்களை பணம் சம்பாதிக்க வேண்டாம்னு யாரு தடுக்கிறாங்க? யாரும் பண்ணாததையா நீங்க பண்ண போறீங்க என்று அவள் சொன்னபோது வழக்கம் போல அவர் அதை சட்டை செய்யவில்லை. ஆனால் மோகன் திரும்ப திரும்ப ஐபோன் வேண்டுமென்று வற்புறுத்திய போது அவரால் தப்பிக்க முடியவில்லை. வாங்க ஆரம்பித்து விட்டார். அப்படி 6 மாதத்தில் சேர்ந்ததுதான் இந்த 75,000. வினோத், ஏண்டா லேட்? வா வா, படம் ஆரம்பிக்க போது. நண்பர்கள், கல்லூரி மாணவர்கள் வரவேற்றார்கள். பைக்கிலிருந்து இறங்கிய வினோத் முகத்தில் கடுப்பு. சி புக் செக்கிங்ல மாட்டிக்கிட்டேன், 500 ரூபாய் அழுதேன். நல்ல வேலை கான்ஸ்டபிள் தான். இன்ஸ்பெக்டரா இருந்திருந்தா டபுள் இல்ல ட்ரிபிளா போயிருக்கும். அவன் சட்டையில தங்கராசுன்னு பேரு. கழிசடை, எப்பத்தான் நாடு உருப்படுமோ? அந்த இளைஞர் கூட்டத்தில் ஒரு முகம் மட்டும் மாறியதை யாரும் கவனிக்கவில்லை. மோகன், வாப்பா, பூர்விகா மொபைல் போகலாம். அப்பா ஒரு வழியா பணம் சேர்த்துட்டாரு, கலை சொன்னாள். மோகன் இருவரையும் பார்த்தான். நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டேன். படிச்சு முடிச்சு வேலை கிடைச்சதும் என் சொந்த சம்பளத்துல தான் ஐபோன் வாங்குவேன். ஐபோன் மட்டும் இல்ல, வேற எந்த காஸ்ட்லி சாமானும் அப்பத்தான் வாங்குவேன். பாத்தீங்களா, மோகன் மனசுல எவ்வளோ கோபம் இருந்தா இப்படி பேசுவான் எல்லாம் உங்களால தான். டேய், அவன் அப்பா பேசினார். ஏண்டா இந்த திடீர் முடிவு? நேத்து வரைக்கும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தியே. பரவாயில்ல, என்ன மன்னிச்சிடு, கடைக்கு போலாம். ஐபோன் இருந்தா தான் எனக்கு மரியாதைன்னா அந்த மரியாதையே எனக்கு வேண்டாம்பா. மோகன் குரலில் தெளிவு இருந்தது. உங்களோட நேர்மை கொடுக்கிற பெருமைக்கு முன்னால ஐபோன் எனக்கு தரப்போற சந்தோஷம் கால் தூசிதான்ப்பா. இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் லஞ்சம் வாங்காதீங்கப்பா என்று முதல் நாள் நடந்த சம்பவங்களை சொன்னான். அவன் அம்மா தலை குனிந்தாள். அவன் அப்பா இப்போது தலை நிமிர்ந்து தன் மகனையும் மனைவியையும் பார்த்தார். நேர்மைக்கு முன்னாலெல்லாம் கால் தூசிதான் என்பதை அங்கீகரிப்பது போல் இருந்தது அவர் பார்வை. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்களை கீழே பதிவிடுங்கள். இது போன்ற தமிழ் கதைகளை தொடர்ந்து கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை
சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து செலக்ட் ஆல் கொடுக்க மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.